ஹலோ ஆல், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டேஸ்டியான ராகி பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அரை மூடி தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், எள்ளு அண்ட் அது கூடவே வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிடும். பேனில் ராகி மாவு, உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா சூடானதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சுடு தண்ணியை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அச்சு இல்லாதவங்க நார்மலாக நம்ம கையிலே பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நம்மளோட டேஸ்டியான ராகி பூர்ணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ. தேங்க்யூ.